ஐயோ அதே நான் என்ன சொல்லுவேன், இந்த வீட்டுல இப்படி ஒரு காட்சியா? ஐயோ இவளுக்கு இந்த பழக்கம் வேற இருக்கா? அடியே இவள என்னடி இது நடு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, இது பிராண்டி பாட்டில் நினைக்கிறேன். அதான் சரி குடிக்கலான்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஐயோ 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 ஐயோ, இது கடவுளுக்கு அடுக்குமா? ஐயோ கல்யாண நாள் கொண்டாட்டமா? இது என்னமோ புது கதையா இருக்கு. அமைதியா வேடிக்கை பாரு. சேது என்னையா தமிழ் செல்வி சொன்னியா இல்லையா? நேத்துதான் அது விஷயமா பேசினேன். அப்படின்னா தமிழ் என்ன சொன்ன செய்து? கோர்ட்டு கேஸ் நடக்கிற நேரத்துல இதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. வேண்டான்னு சொல்லிட்டாளா? ஏலே, இது உங்க அப்பாவும் நானும் சேர்ந்து எடுத்த முடிவுன்னு சொன்னியா இல்லையா? வெளிப்படையா சொல்லல, ஆனா ஒரு மாதிரி. அத்தை, அது என்ன கல்யாண நாள் கொண்டாட்டம்? என்ன செய்யலான்னு முடிவெடுத்திருக்கீங்க? உங்க பேரனோட கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு 10 ஏழை பெண்களுக்கு சீர்சனத்தை செஞ்சு இலவசமா தாலி செஞ்சு அவங்க கையாலேயே எடுத்து கொடுத்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்லுங்க. இதை நல்லபடியா செய்யுங்க. உங்க பேரனும் பேத்தியும் நல்லா இருப்பாங்க. இந்த தமிழ்ச்செல்வி கோர்ட்ல கேஸ் முழுசா நம்புற வரைக்கும் தான். நீ நிஜமா திருந்திட்டேன்னு அவ நம்பிட்டான்னு வை. அவங்க அப்பா கிட்ட சொல்லி 200 பவுன் நகையும் சீரும் பணமும் 50 லட்சம் ரூபாய் காரு எல்லாத்தையுமே நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லிடலாம். அதுக்காக எவ்வளவு நாள் தான் இப்படியே கஷ்டப்படுறது?